220 at bad debts. Third adjustment, 5% provision for doubtful debts. Find out the profit or loss for the year. நமக்கு என்ட்ரிஸ் இருக்கு, அட்ஜஸ்ட்மென்ட்ஸும் இருக்கு. இத வச்சு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ல நீங்க இந்த கேஸை சால்வ் பண்ண போறோம். சொல்லியாச்சு. இப்போ அதுக்கு கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் க்ளோசிங் கேபிட்டல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு லைபிலிட்டி சப்ஜெக்ட் இருக்கு. அது வந்து லைபிலிட்டி சைடு போட்டு நீங்க வந்து அசெட் சைடுல போடுங்க. ஓப்பனிங் கேபிட்டல்னால அட்ஜஸ்ட்மென்ட் ரிமைன் இருக்கு. நெக்ஸ்ட் அதோட பேலன்ஸ் ஃபிகர் தான் வந்து ஓப்பனிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல்னா வந்து இருக்கிற டிப்ரிசியேஷன் அப்ரிசியேஷன் அந்த அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் தான் போடுவோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல்னா சப்ஜெக்ட் இருக்கு போட்டு அசெட்ஸ்க்கான எல்லா அட்ஜஸ்ட்மென்ட்டும் பண்ணிருக்கோம். நெட் ஆஃப் வந்து பேக் கொடுத்ததுனால 5200 வந்து பேக் அப்படியே கம்மியாக கொடுத்தாங்க. அது மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்ல ப்ரொவிஷன் ஃபார் ஆசெட்ஸ் வந்து 5% ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 5% கண்டுபிடிச்சோம்னா அதான் நம்மளோட டெபாசிட். நெக்ஸ்ட் ஸ்டாக்கிங் அமௌண்ட் 10% டிப்ரிசியேஷன் இருக்கு. ஸோ அதை முடிச்சோம்னா அதோட பேலன்ஸ் ஃபிகர் 40,606 வந்து க்ளோசிங் கேபிட்டல். இப்போ வந்து ஓப்பனிங் க்ளோசிங் கேபிட்டல் வச்சு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இயர் பண்ணுவோம். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். அதுல இருந்து டிராயிங்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அங்க வந்து டிராயிங் 7500 வந்து 5000 வந்து ஸ்பெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனால சப்ட்ராக்ட் பண்ணி அதை வைப்போம். அதுல இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து லெஸ்ஸரா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நெட் ப்ராஃபிட் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் வேணும். இங்க வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இந்த வருஷத்தோட ஓப்பனிங் கேபிட்டல் வந்து போன வருஷத்தோட க்ளோசிங். அதனால ஓப்பனிங் கேபிட்டல் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது, க்ளோசிங்கில் தான் பண்ணணும். இங்கே வந்து கொஸ்டினில் பேங்க் பேலன்ஸ் 560 கிரெடிட்டர் சைடில் கொடுத்துருக்காங்க. அது பேங்க் ஓவர் டிராஃப்டாக 560 அப்படின்னு கொடுத்துருக்கோம். கேஷ் ஆன் ஹேண்ட் ருபீஸ் 1000 அசெட்டு, டெப்டாஸ் 4500 அசெட்டு, ஸ்டாக் 2700 அசெட்டு, பிளான் 4000 அசெட்டு, ஃபர்னிச்சர் 1000 அசெட்டு. ஸோ இதை ஆட் பண்ணால் 12,210 வருது. அங்கே ஆல்ரெடி 560 பேலன்ஸ் இருக்கங்காட்டி ஓப்பனிங் கேபிட்டல் 11,650 நமக்கு வருது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பேங்க் பேலன்ஸ் டெப்டாஸ் 350 இருக்கு, கேஷ் அண்ட் ஹேண்ட் ருபீஸ் 50 எழுதியாச்சு. அடுத்து வந்து நான் போயிருக்கேன் 3,600 கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரொவிஷன் ஆஃப் 5% ஆன் டெப்டாஸ். ஸோ இந்த டெப்டாரோட அமௌண்ட் வந்து 3,600, 5% ப்ரொவிஷன் ஆன் 3,600 வந்து 180. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் 3,420 வருது. அடுத்து ஸ்டாக் வந்து 2,900. இங்கே எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வச்சுருக்கோம். அடுத்து பிளாங்க் வந்து 4,000 rupees. அங்கே வந்து டிப்ரிசியேஷன் 10% கொடுக்கணும். ஸோ 4,000ல 10% டிப்ரிசியேஷன் போனால் 400. 4,000 minus 400 வந்து 3,600. நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர் ருபீஸ் 1000 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 15% டிப்ரிசியேஷன் போகணும். ஸோ ஃபர்னிச்சர் அமௌண்ட் 1000, டிப்ரிசியேஷன் 15% போக 150 மைனஸ் பண்ணால் 850. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 11,170 வருது. லைபிலிட்டி எதுவுமே இல்லை. அதனால க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து 11,170 வருது. க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிட்டோம். அதை வச்சு இப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சது 11,170 எழுதிச்சு. அதில் வந்து டிராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம். கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ரமேஷ் ஆட் ₹2,000. அந்த டிராயிங் வந்து 2,000 ஆட் பண்ணால் 13,170. அப்புறம் அன்ஹேட் இன்ட்ரடியூஸ் ஃப்ரெஷ் கேபிட்டல் ஆஃப் ₹4,200. அடிஷனல் கேபிட்டல் 4,200 வந்து 13,170 கூட சப்ட்ராக்ட் பண்ணால் 8,970 வருது. ஓப்பனிங் கேபிட்டலும் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் ₹11,650 நம்ம மைனஸ் பண்ணணும். அது கூட இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அரௌண்ட் 5% கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 11,650க்கு 5% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுத்தா 580 to 550 பைசே வருது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 12,232.50 பைசே நம்ம